வணக்கம். ராஜ்மா 1/4 கிலோ அளவு எடுத்துருக்கேன். இது முன்னாலே ஊற வச்சது. பத்து விசில் வர அளவு வேக வச்சு லைட்டாக மேஷ் பண்ணி வச்சுருக்கேன், தண்ணி இல்லாமல். 4 ஸ்பூன் எண்ணெய் சூடானது, ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு பட்டை உடச்சி போட்டிருக்கேன், ஒரு பிரியாணி இலை, ஒரு வரமிளகாய், சின்ன வெங்காயம் கைப்பிடி அளவு நறுக்கி சேர்த்துருக்கேன். வெங்காயம் பாதி அளவு வதங்கதும் மேஷ் பண்ண ஒரு தக்காளி அரைச்சி விட்டுனாலும் விடலாம். நான் தக்காளியை கையிலே மேஷ் பண்ணி சேர்த்துறதுனால ஜூஸியாக சேர்ந்து வரும். 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் பொடி, 1/4 ஸ்பூன் தனியா பொடி, ஒரு சிட்டிகை மிளகுத்தூள், ஒரு சிட்டிகை கரம் மசாலா, உப்பு தேவைக்கேற்ப. மேஷ் பண்ண சிகப்பு ராஜ்மா நல்லா வதங்கினதும், ஆயில் எல்லா பக்கமும் கோட்டார மாதிரி வதங்கினதும் தண்ணி 2 கப்பு, ராஜ்மா வேக வச்ச தண்ணி இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம். இது மாதிரி திக்காக சுருண்டு வர அளவு கொதி வந்ததை இறக்கிடலாம். கீழே இறக்குனதும் வரமிளகாய், பிரியாணி இலை, பட்டை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டேன். மசாலா ஃப்ளேவர் வந்து மைல்டாக இருக்கும், நல்லா இருக்கும். ராஜ்மா கிரேவி இட்லி, தோசை, சாதம், சப்பாத்தி எதோட வேணாலும் சாப்பிட்லாம். ராஜ்மா ஹெல்த்தியானது, ஆனால் வேக நேரம் எடுக்கும். அதனால தான் 10 விசில் வேக வச்சு இறக்குனது. சிகப்பு ராஜ்மா கிரேவி.